வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு லேடி கையில குழந்தையோட இந்த ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தாளா? எது இந்த திருட்டு பையலோட அக்காவா? அவளேதான். வந்தாளா? அவசர அவசரமா வந்தா மேடம். எவ்வளவு பணம் கேட்டாலும் தரேன். ஊர் எல்லையில் இருக்கிற மாரியம்மன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா மேடம். செல்லத்தோட தான் அவளை ஏத்திட்டு போனா. கோயிலுக்கா? ரொம்ப தேங்க்ஸ். ஓகே அக்கா வா போலாம். எடுத்துட்டு வாங்க. குழந்தை வந்தாதான் கல்யாணம் நடக்கும்னு கராரா சொன்னதுனால சரோஜாவை குழந்தையோட வர சொல்லியிருக்கேன். வந்துட்டு இருக்கா. வரட்டும் வரட்டும். குழந்தை வந்தது தாலி கட்டுவல்ல? வேற வழி. என் குழந்தை மேல சத்தியம் பண்ணிருக்கான்ல. என்ன தங்கதுரை, பேச்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஒரு மாதிரியெல்லாம் இல்ல, முழுக்க நனைஞ்சாச்சு. முக்காடுறதுக்குன்னு விரக்தியா பேசுறேன். குழந்தை வந்த பின்னாடி ஏதாவது கோல்மால் பண்ண பார்த்த? நான் நல்லவளா இருக்க மாட்டேன் தங்கதுரை. ஆமா, என்னை ஏமாத்தலாம்னு பார்த்த, ஏதாவது செஞ்சு என்னை ஏற்றிடலாம்னு நினைச்ச, நீயும் உன் குழந்தை 2 பேரும் உயிரோட இங்க இருந்து போக மாட்டீங்க. 2 பேரையும் கொன்னுடுவேன். கூல் கூல் கூல். குழந்தை வந்ததும் உன் கழுத்துல நான் தாலி கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சோ நோ ஏமாத்தல், நோ ஏய்த்தல். ஓகேவா? நம்பு காஞ்சனா, நீ நல்லவளோ கெட்டவளோ, ஆனா உன் காதல் ஒர்த்தானதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அதை நீ நல்லா எனக்கு புரிய வச்சுட்ட. இதுக்கு மேலே நான் உன்னை வெறுத்தா நான் முட்டாள், படு முட்டாள். அதனால சத்தியமா உன் கழுத்துல பரிபூர்ணமான ஆசையோட உன் கழுத்துல நான் தாலியை கட்டுவேன். குழந்தை வந்த பின்னால என் காதலும் நல்ல காதலுங்கிறத நீ புரிஞ்சுப்ப. நான் புரிய வைப்பேன் உனக்கு. குழந்தை எங்க வந்துட்டு இருக்குன்னு கேளு. கல்யாணமா வேணும், கல்யாணம். குழந்தை வரட்டும்டி, அப்புறம் தெரியும் இந்த தங்கதுரை யாருன்னு. மேடம், உன்னை புறப்பட்டு வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? இது வந்துட்டே இருக்க மேடம். வர வழியில ஆட்டோ வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. சி, காரணத்தை சொல்லாத. சீக்கிரம் வந்து தொலை. நீ வந்த பின்னாடிதான் எனக்கு கல்யாணமே நடக்கும். சி, இவ ஒருத்தி என் அவசரம் தெரியாம. தங்கதுரை, உன் பேச்சு ஒரு பக்கத்துல சந்தோஷத்தை கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. என் நம்பிக்கையை மீறி ஏதாவது தகுடு தத்தம் பண்ண பார்த்த, நீ நீலாவதியை கொண்ட விஷயம் என் மூலமா போலீஸ்க்கு போயிடும். ஏன் உன் பேச்சு இவ்வளவு முரண்பாடா இருக்கு? முதல்ல என்ன என் குழந்தைய கொண்டுருவேன்னு மிரட்டுற, இப்போ என்ன போலீஸ்ல போட்டு கொடுத்துருவேன்னு மிரட்டுற. இந்த ரெண்டுத்துல எதையுமே நீ செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் ஏன்? நான் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் உன் கழுத்துல தாலியை கட்டி உன்னை பொஞ்சாதி ஆயிக்க போறப்போ எதுக்கு நீ என்ன கொல்ல போற? எதுக்கு என்ன நீ போலீஸ்ல போட்டு கொடுக்க போற? குழந்தை வரட்டும், சத்தியமா சொல்றேன், இந்த நாளை நீ உன் வாழ்நாள் முழுக்க மறக்கவே மாட்ட. இந்த நாள் உனக்கு இனிய நல்ல நாளா மாறப்போகுது.